நடுவில் தங்க வேல் பெருமான் இருக்குது. அருகிலே 2 வந்து தங்க மயில் வாகனத்தில் ஏறி வர மற்ற நாளில் வாரதை விட மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் வந்து அனைவருக்குமே வணக்கம். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாங்கள் வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். காலை பொழுதிலே என்றால் காலையிலே, அதாவது வருடப்பிறப்பினுடைய காலை பொழுதிலே முருகப்பெருமான் மயிலேறி வருவார். அழகாக ஒரு தரிசனம் ஒன்று பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதற்காக யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி செல்ல போகிறோம். அங்கே போய் இன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்குது, அவர் எவ்வளவு தனித்துவமான அந்த அழகோட வாரார். மற்ற நாளில் வாரதை விட மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் வந்து நடுவில் வேல் இருக்குது, அதாவது நடுவில் தங்க வேல் பெருமான் இருக்குது. அருகிலே 2 வந்து வள்ளி தெய்வானை சமேதராக அருகிலே இருவரும் இருக்க ஒரு மயில், அதுவும் தங்க மயில் வாகனத்தில் ஏறி வலம் வருவார். அந்த காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த பிறந்திருக்கக்கூடிய வருடம் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமாக, நினைத்தவை நிறைவேறக்கூடிய வருடமாகவும், நன்மைகளை தரக்கூடியதும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையணுமென எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அதோடு நாங்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமான் விளம்பரக்கூடிய இந்த காட்சி, சிறப்பான காட்சி எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 14ஆம் தேதி நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திடம் முண்டலில் நிற்கிறோம். இன்றைய நாள் தமிழ் சித்திரை புத்தாண்டு. ஆலயத்தினுடைய கோபுரத்தில் வந்து வேலைப்பாடு இடம்பெற்று கொண்டு, கோபுரம் மற்றும் மணிக்கோபுரங்களில் வேலைப்பாடு இடம்பெறபடியால் ஏதோ இந்த நேரங்களில் வந்து கோயிலை பார்க்கும்பொழுது ஏதோ திருப்தி இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு அப்படியே தெரியல. போலீஸார் கடமையில் இருக்கிறார்கள். காலையில் வந்து அதிகமான போலீஸாரை வந்து கடமைக்கு அமைத்திருக்கிறோம். எல்லா கோயில்லையும் வந்து போலீஸாரை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அப்படியாக நிறைந்த அடியவர்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் வந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு, தமிழர்கள் சிங்களவர்களுக்கும் இன்றைய நாளில் புத்தாண்டு, அப்படியாக தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று சொல்லுவார்கள். காலை வேளையில் முருகப்பெருமானுடைய தரிசனம் மிக சிறப்பானதாக இருக்கும். இன்றைய முதலாம் நாளை, அதாவது தமிழ் வருடப்பிறப்பின் முதலாம் நாளை முருகப்பெருமானுடன் ஆரம்பமாகும் என்றபடியால் முதல் நாளே நானும் இங்கே வந்துட்டு இந்த காட்சியை உங்களுக்கு காண்பிக்கணும்ன்றதுக்காக 2 அழகாக வரும். அவ்வளவுக்கு அழகாக வந்து இன்றைய நாளில் வெளியில் வருவார். அதுவும் சித்திரை புத்தாண்டு நல்லாண்டில் அந்த காட்சியை பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். நிறைந்த அடியவர்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் முருகப்பெருமான் விளம் வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் அழகாக அங்கே அந்த நடராஜ பெருமானுக்கு முன்னால் வந்து சுவாமி திரும்பும் பொழுது வந்து நேர நின்று பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கும். தானாக கைகள் எல்லாமே தலைக்கு மேலே எழும்பி அரோகரா என்ற அந்த கோஷம் மட்டுமே அங்கே கேட்டுக்கொண்டிருக்கும். மெதுவாக அங்கே முருகப்பெருமான் திரும்பக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். தங்க மயிலேறி வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் அழகாக அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதி போதிய வலம் வந்து ஒரு அற்புதமான தரிசனத்தை தருவதற்காக இந்த சித்திரை புத்தாண்டு முதலாம் நாள் இந்த தரிசனத்தை பார்ப்பதற்காக வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றார். அடியவர்களுக்கு தன்னுடைய அந்த அருட்காட்சியை காட்டுவதற்காக. இரண்டால் எல்லாராலுமே ஆலயத்துக்குள்ளே வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொள்ள முடியாது. அதனால் வெளியால் இருக்கக்கூடிய பக்தர்களையும் வந்து அவர் தரிசனம் செய்து கொள்ள முடியாது என்றால் எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் இல்லாட்டி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அந்த ரீதியில் வந்து நான் சொன்னது. அப்படியாக வெளியிலே இருக்கக்கூடியவர்களையும் வந்து தன்னுடைய பக்தர்களை பார்த்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அங்கே அழகாக வருகிறார். இன்றைய வருடப்பிறப்பு கூட ஒரு இளம் சிவப்பு இல்லாட்டி இளம் சிவப்பு நிறம் இல்லாட்டி வெள்ளை நிறம் போன்றவற்றை சேர்ந்ததாக வந்து இந்த வருடத்துக்குரிய நிறம். அந்த இடத்துல இந்த வருடப்பிறப்பினுடைய ஆடைகள் வந்து அணிய வேண்டும் என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள். அப்படியாக தான் முருகப்பெருமான் கூட இன்றைய நாளில் வந்து சிவப்பு நிறங்களில் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரியாக அங்கே அவருக்குரிய குடை பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்திலான குடை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்தின் உள்வீதியில் சிவப்பு குடையில் வலம் வந்தவர் இப்பொழுது அங்கே வெள்ளை குடையோடு வெளியாலே அழகாக வருகிறார். அலங்காரா நல்லூரா என்ற அந்த பதாகை மேலே இருக்குது. ஒரு சிறப்பு தரிசனம் தொடர்ந்து பாருங்கள். இந்த இடத்தில் அழகாக வந்து சிவாச்சாரியர்கள் வந்து பூக்கள் தூவும் பொழுது மிக அருமையான ஒரு காட்சியாக இருக்கும்.
அப்படியாக அங்கே குழல் வாத்தியங்கள் இசைக்க ஒரு ராஜா வழியாலே வருவது போல கம்பீரமாக அங்கே முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். மிக அழகாக அங்கே முருகப்பெருமான் அலங்காரம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த அலங்காரம் உங்களுக்கு இன்னும் காண்பிக்கல. இப்போ நாங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் எப்படியாக வருகிறாரண்டு. நடுவிலே தங்கவேல் பெருமான் இருக்கிறார். அருகிலே நீங்கள் பார்க்கலாம் வள்ளி தெய்வானை இருவருமே இருக்கிறார்கள். அங்கே மயிலை பார்க்கலாம் நீங்கள். அந்த மயில் எவ்வளோ அழகான அந்த மயில்களுடைய கண்கள், அந்த இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாகனமுமே முருகப்பெருமானை சுமக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே தனித்துவமானவை. அங்கே வேலைப்பாடு தங்கங்களாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மயில் என மிக அழகான ஒரு தோற்றம் நீங்கள் சாதாரணமாக இங்கே இடம்பெறக்கூடிய இந்த திருவிழாக்களில் நீங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அவரை சுமக்கக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே தனித்துவமானவை மற்றும் தத்துருவமானதாக இருக்கும். அது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. திருவிழா காலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாகத்தான் இந்த மயில் வாகனமும் அதே மாதிரி இதை மாதிரி இன்னும் ஒரு தங்க மயில் முழுவதுமாக தங்கத்திலான தங்க மயில் வாகனமும் முருகப்பெருமானுக்கு இருக்குது என்றது ஒரு தனிச்சிறப்பு. தங்க கூரையை கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் ஒரே ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய ஆறுமுக சுவாமியினுடைய தங்க கூரை அங்கே நாங்கள் பார்க்கலாம். ஆலயத்தினுடைய உட்பகுதியில் நீங்கள் வரும்பொழுது கட்டாயம் அந்த விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள். கருட பகவான் கூட அங்கே ஆசீர்வாதம் வழங்கி செல்ல இப்பொழுது இங்கே தெற்கு வாயிலுக்கு முன்னாலே முருகப்பெருமான் வந்திருக்கிறார். தெற்கு வாயிலை தாண்டி தொடர்ந்து ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம்புகிறார். அங்கே சூரியன் கூட அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். காலை வேளையிலே மெல்ல மேலெழுந்து சூரிய பகவான் அங்கே பிரகாசமாக காட்சி தருகிறார். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். சூரியன் கூட முருகப்பெருமானுடைய அழகை அவருக்காக பார்ப்பதற்கு அங்கே அந்த அருகில் இருந்து அந்த சைட்டில் நின்று பார்ப்பது போல எனக்கண்டா தோணுது. அப்படியாக சூரிய வருவானும் அங்காலே பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் இங்காலே மிக அழகாக அவருடைய இன்றைய காலை பொழுதினுடைய திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கு. அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதிகளில் இருக்கக்கூடிய அடியவர்கள் நிறைந்த அடியவர்கள் அங்கே கும்பங்கள் வைத்து முருகப்பெருமானை வரவேற்கக்கூடிய அந்த காட்சி, முருகப்பெருமானுக்கு அவர்களே தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியென அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நாங்கள் திருவிழா காலங்களையும் பார்ப்போம். அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமான் இந்த வெளிவீதி பகுதியில் விளம்பாராரோ அப்போதெல்லாம் இந்த விஷயங்களை பார்க்கலாம். அப்படியாக மீண்டும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு உள்ளே செல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். அழகாக ஒரு தரிசனம். இன்றைய புத்தாண்டு நாளில் காலை பொழுதில் மிக ரம்மியமான ஒரு காட்சி. முருகப்பெருமானுடைய இந்த தரிசனம். வள்ளி செய்வானை சமேதரா குமரி இருவர் குளவி அணைய கோல மயிலில் வருவானே என்று முருகப்பெருமானுக்கு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலுக்கு ஏற்றபடியாக இன்றைய நாளில் காட்சி தந்தவர். இந்த மயில் அழகை நீங்கள் ரசிக்கலாம்.
கண்ணை பாருங்க, உண்மையான ஒரு மயிலுடைய இல்லாட்டி ஒரு பறவையினுடைய கண் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இந்த வேலைப்பாடுகளை பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன், தனித்துவமானவை முருகப்பெருமானுடைய இந்த அவரை சுமக்கக்கூடிய வாகனம் என்று. அப்படியாக அந்த அழகை பார்த்துருப்பீங்கள். அங்கே நல்லூர் பிரசன்ன குருக்கள் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இங்கே முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல கூட தீபாராதனைகள் காட்டுவார்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சியில் இருந்து பார்க்கலாம். பல்லாண்டு கூறுதுமே கந்த சுவாமிக்கு பல்லாண்டு கூறுதுமே கந்த சுவாமிக்கு பல்லாண்டு கூறுதுமே கூறுதுமே கூறுதுமே
அப்படியாக அழகான ஒரு காட்சி தந்து, அழகான ஒரு அற்புதமான எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து, சித்திரை புத்தாண்டு நன்னாளில் வழிவீதி உலா வலம் வந்து முருகப்பெருமான் தற்பொழுது ரம்மியமாக ஆலயத்தின் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த காட்சியை நான் பார்த்திருந்தேன். உங்களுக்கும் இந்த காணொலியூடாக பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டு நன்னாளில் காலை பொழுதில் முருகப்பெருமானுடைய திருவீதி உலா இடம்பெற்ற அந்த காட்சிகளை இந்த காணொலியூடாக பார்த்திருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.